உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். நீ வருவாயென, நீ வருவாயென பார்த்து உயிரோடு உயிரானே பிரியாதே, இனிமே போகும் தூரம் இதமா நீயும் நான் பறந்தேன் வானமா நீ கிடைச்ச மறுநொடிய நிஜமே நீதானே நான் தேடும் சிறுமழைய இரமே நீதானே நான் பார்த்து முறையாது எனக்கும் காலம் மாறி மெதுவா காயம் மாறி. மித்ரா சொன்ன மாதிரி நமக்கு ஜோடியா பொருத்தமா அழகா இருக்கா. கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, ரொம்ப அழகா இருக்கா. ஹேர் எனக்கு அவள்கிட்ட பிடிச்சது லாங் ஹேர் தான். ஆனா அவளை பார்க்கணும் போல இருக்கே. அவ நம்மள நல்லா பாத்துருப்பாளா? நம்ம நல்லா பார்த்தோம். ஆனா அவ குனிஞ்சத்தெல்லாம் நிம்மறாம எல்லாம் இருந்தா, நம்மள நிம்மதி பார்த்த மாதிரியே இல்லையே. போட்டோவும் கொடுக்கல. அரைக்குறையா பாத்திருப்பான்னு நினைக்கேன். ஆனா அவளை எப்படி பாக்குறது? பார்க்கணும் போல இருக்கே. இன்னும் அவளை எப்ப பாக்குறது? எப்ப அம்மா தரகர்கிட்ட பேசி கல்யாணம் நிச்சயம் பண்ணி எப்ப அவளை பாக்குறது? அதுவரையும் தாங்க முடியாது. அவளை நாளைக்கே பார்த்தாகணும். கண்டிப்பா வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க செவ்வாய் வெளியினா கோயில் போயே ஆவாங்க. அதுவும் அவ டெய்லரிங் தான் படிக்கிறா. கண்டிப்பா எதுவும் வாங்குறதுக்கு வெளியே போகாம இருக்கவா செய்ய போறா? கண்டிப்பா போவா. நாளைக்கு அவங்க ஊர்ல ஒவ்வொரு கோயிலா போய் பார்ப்போம். ஏதாவது ஒரு கோயில்ல மட்டலா அவ என்ன ஆவா? அதான் நம்ம உப்பு தாம்பளம் மாத்தியாச்சு. இன்னும் நமக்கு அவ பொண்டாட்டி. பொண்டாட்டின்னு சொல்லலாமே. ஏ ஐஸ்வர்யா, உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குடி. உன்னை பார்த்த அந்த செகண்டே விழுந்துட்டேன். கீழே இல்ல உன் மனசுல. ஆனா என் தங்கச்சிக்கு உன்னை பிடிக்குமா என்னன்னு தெரியாம தான் தவிச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை என் தங்கச்சிக்கு உன்னை பிடிச்சிட்டு. அதனால இன்னும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. கூடி சீக்கிரம் நம்ம கல்யாணம் தான். ஆனா நம்ம கல்யாணம் வர உன்னை என்னால பார்க்காம இருக்க முடியாது. அடிக்கடி பார்க்கணும். நம்ம ஒருத்தர் மீட் பண்ணாலும் போன்ல அடிக்கடி பேசணும். நீ என்ன புரிஞ்சுக்கணும், நான் உன்னை புரிஞ்சுக்கணும். அப்புறமா கல்யாணமே. சரவணகுமார் ஐஸ்வர்யா பேர் ரொம்ப பொருத்தமா இருக்குல்ல? ரொம்ப பொருத்தம் தான். பேர் பொருத்தமே டாப்பா இருக்கு. ஜாதக பொருத்தமும் சூப்பர். மன பொருத்தமும் கரெக்டா இருக்கு. அவ மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியலையே. அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? சே, தங்கச்சி நேத்தையே சொன்னா, அண்ணே நீ வேணா அவங்கள்ட்ட பெர்மிஷன் வாங்கி தரேன், பொண்ணுகிட்ட போய் ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு வான்னு. நான் ஒரு மடையன் கேட்டுக்க மாட்டேனா? வேண்டாம் வேண்டான்னு பில்டப் பண்ணிட்டு இப்ப பேசணும்னு தோணுது மனசுக்கு. இனி எங்க பேசுறதுக்கு? என்னனே நான் நேரத்துக்கு சொன்னேன்ல, அண்ணிட்ட பேசு, வீட்டுல பெர்மிஷன் வாங்கி தரேன், கேட்டியா? போ, இப்ப போய் தவிச்சிட்டு இருக்கியே. ஆனா உன்னை இன்னும் நினைச்சனே. சரவணகுமார் ஐஸ்வர்யா பேர் பொருத்தமே சூப்பரா தான் இருக்குது. உனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கானே, பார்க்கவே ரொம்ப அழகா இருக்காங்க. அம்மாட்ட சொல்றேன் பாரு, உனக்கு உடனே பாக்கணும் அவ்வளவு தானே. அம்மாட்ட சொன்னா போதும், உடனே பார்க்க ஏற்பாடு பண்ணிடுவாங்க. அம்மா அம்மா வாங்க. ஏய் மித்ரா ப்ளீஸ் சும்மா இரு. ஐயோ அம்மாட்ட சொல்லாத ப்ளீஸ் ப்ளீஸ் மித்ரா. அட எங்க பாருடா, எங்க அண்ணன் வெக்கமா படுற மாதிரி இருக்கு. அண்ணே உனக்கு வெக்கப்பட தெரியுங்கிறதே எனக்கு இன்னைக்குதான் தெரியும். அம்மா சீக்கிரம் வாங்க. என்ன மித்ரா, என்ன அண்ணன் தங்கச்சி சிரிச்சிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? யார்கிட்ட சொன்னா நானும் சிரிப்போம்ல. அம்மா அண்ணனுக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் நீங்க நாளை போட்டு இழுத்துட்டு இருந்தீங்க, நல்லா இருக்காது. நீங்க இன்னும் 2 நாள்ல நிச்சயதார்த்தம், அதுக்கு 2 நாள்ல கல்யாணத்தை பிக்ஸ் பண்றீங்க. என்னனே ஓகே தானே? ஹேய் மித்ரா, கல்யாணம் உனக்கு விளையாட்டாவா இருக்கு? ஒரு வாரத்துல பொண்ணை பார்த்துட்டு ஒரு வாரத்துல கல்யாணம் முடிக்கிறேன்னா எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? கல்யாணம்னா சும்மா இல்ல, அது 1000 காலத்து பயிர். பத்திரிக்கை அடிக்கணும், பந்தக்கால் நடணும், சொந்த பந்தங்களை கூப்பிடணும், எல்லாத்துக்கு மேல துணி எடுக்கணும், எவ்வளவு விஷயம் இருக்கு. ஒரு வாரத்துல கல்யாணம் முடியும் நிசாரமா நீ சொல்லிட்ட. சரவணா, தரகருக்கு போன் போடுப்பா. தரகர் போன் போடுவாருன்னு பார்த்தா இன்னும் போடல. சரி, அவர்கிட்ட நம்ம என்ன விவரம் கேட்கணும். போன் அடி. எப்படி அழுத பிள்ளைக்குதான் சாப்பாடு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம விஷயத்த நம்ம பேசினாதான் அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். பாரு, தரதுக்கு உடனே போன் போடுவாங்க. அம்மா அம்மா கல்யாணம் எவ்வளவு சீக்கிரம் வைக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வச்சா நல்லதுன்னு சொல்லிட்டு தரகர்ட்ட. ஹலோ, தரகரையா, உங்க பொண்ணு எப்படி இருக்கா? பேரனா பேத்தியா? நேற்று அவசரத்துல கேட்க முடியல. குழந்தை நல்லா இருக்கா? ஆமாமா நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா? நானே உங்களுக்கு போன் போடணும்னு நினைச்சேன். ஹாஸ்பிட்டல் இருக்கனால அங்கே இங்கே ஒரே அலைச்சல். யாரும் வந்திருக்காமா? எனக்கு தான் 2 பெண் குழந்தைங்க. என் பொண்ணுக்காவது ஒரு ஆண் குழந்தை கிடைச்சுன்னு ரொம்ப சந்தோஷம். அது இல்லாம சுகப்பிரசவம், அது கூட கொஞ்சம் சந்தோஷம். அதனால டாக்டர் நாளைக்கு சாயங்காலமே வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டாங்க. வீட்டுல கொண்டு விட்டுட்டு உங்க வீட்டுக்கு வரமா? சரிங்க ஐயா, சரி. அதை பத்தி பேசலாம்னா, நேற்று பொண்ணு போய் பார்த்தோம், ரொம்ப பிடிச்சது எங்களுக்கு. குடும்பம் பொண்ணு மட்டும் இல்ல, குடும்பத்தையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. 2 பொண்ணுங்க ஒரு பையன் சொன்னாங்க. பரவாயில்ல, நல்ல குடும்பமா இருக்கு. அது எங்க வீட்டுல எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிட்டு, குறிப்பா மாப்பிள்ளை பையனுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. பொண்ணு படிக்கலன்னு சொன்னாங்க. படிக்காட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்ல, நம்ம என்ன வேலைக்கு அனுப்ப போறோம்? வீட்டு வேலை பார்த்தாலே போதுமே. வீட்டு சொல்லி பார்க்கதான் நம்ம கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வரோம். அதனால படிப்பெல்லாம் நான் பெருசா எடுக்கல. உடனே ஒழுங்கா செஞ்சுருவாங்கல்ல, அது வரைக்கும் போதும். பொண்ணு படிக்கலையா? யார் சொன்னாங்க?
பொண்ணு படிச்சிருக்காங்களே, பேங்க் எக்ஸாம் எழுதிருக்காங்க, கூடிய சீக்கிரம் வேலை கிடைக்கும்னு அவங்க அப்பா சொன்னாங்க. இவங்க என்னடா இப்படி சொல்லுவாங்க? அது இவங்க எங்க போய் பொண்ணு பார்க்க போயிருப்பாங்க? ஐயோ, நம்ம சொன்ன மாதிரி முத்துப்பாண்டி வீட்டுக்கு தான் பொண்ணு பார்க்க போயிட்டாங்களா? விசாரிச்சு பார்ப்போம். அம்மா, நீங்க கரெக்டா வீட்டுக்கு போயிட்டீங்களா? ஆமா தரகரே, நீங்க தான் லொகேஷன் அனுப்பி விட்டுருக்கீங்களா, அதே மாதிரி கரெக்டா போயிட்டோம். அப்புறம் 2 தெரு இருந்து, அதான் 3வது ரூபா 4வது ரூபா டவுட்டா இருந்து. அப்ப நீங்க அன்னைக்கு சொன்னீங்க ஞாபகம் இருந்து, 3வது தெரு நீங்க போனாலே போதும், மாப்பிள்ள வீட்டுல எல்லா பொண்ணு வீட்டுல எல்லாரும் வெளியே நிப்பாங்கன்னு. அதே மாதிரி 3வது தெருவுக்கு போனோடனே அவங்க வீட்டுல எல்லாரும் வெளியே நின்னாங்க. அப்புறம் நாங்களே புரிஞ்சு உள்ள போயிட்டோம். ரொம்ப பிடிச்சிட்டு, குடும்பம் எல்லாத்தையும் ரொம்ப பிடிச்சிட்டு, ஆக வேண்டியது அடுத்தது சட்டச்சிட்டுன்னு பாக்கணும். நீங்க நாளைக்கு வந்தாலும் மேற்கொண்டு பேச முடியும். சரி, நாளைக்கு வாங்க. வைக்கட்டுமா? என்னங்க, உடம்பு எதுவும் முடியலையா? ஒரு மாதிரியா இருக்கீங்க. பேரப்பிள்ளை பிறந்திருக்கு, நல்லா சிரிச்சு சந்தோஷமா இருப்பீங்களா? முகத்தை தூக்க போட்டு இருக்கீங்க. ஒண்ணு இல்ல ரமணி, நான் நேத்து சொன்னோம்ல, முக்கியமா ஒரு இடத்துல பொண்ணு பார்க்க கூட போகணும், போக முடியாம ஆயிட்டு அப்படின்னு. அங்க வேற எதுவும் நடந்திருக்கு, என்ன ஏதுன்னு தெரியல. முத்துப்பாண்டி அவருக்கு போன் போட்டு கேட்டாதான் தெரியும். சரி, நான் பாத்துக்கிறேன், நீ போய் பிள்ளைய பாரு. ஐயோ, நம்ம 4வது தெருல இவங்கள பொண்ணு பார்க்க சொன்னோம், 3வது தெருவுக்கு போயிட்டாங்களே. அவங்க நகையெல்லாம் 30 பவுனுக்குள்ளதானே போடுவீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. இவங்களோட எதிர்பார்ப்புலாம் அதிகமெல்லாம் இருந்து, அதெல்லாம் அந்த இது வேண்டாம், இப்ப வேலை சம்பந்தம்னு சொல்லி சொன்னேன். ஷோ, நம்ம போகாம இருந்தது எவ்வளவு பெரிய தப்பா இருந்து. இப்ப நம்ம என்ன பண்ண? பொண்ணு வேற பிடிச்சிட்டுன்னு சொல்லிட்டாங்க. இங்க பேசவா அங்க பேசவான்னு தெரியலையே. சரி, முத்துப்பாண்டியன் போன் போட்டு என்னன்னு கேட்போம். தலகரியா, உங்களுக்கு நான் போன் பண்ணல இருந்தேன். சரி, ஆஸ்பத்திரியில இருக்கீங்களா, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு இருந்தேன். நேற்று வந்தாங்க மாப்பிள்ளை வீட்டுல இருந்து 4 பேர் வந்தாங்க. மாப்பிள்ளை பையனோட அம்மா, அப்பா, தங்கச்சி. அவங்களுக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிட்டு, நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. வெத்தலை கை மாறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்க முத வந்திருக்காங்க, வேண்டான்னு எப்படி சொல்றதுக்கு. அது இல்லாம எங்களுக்கும் அவங்க எல்லாத்தையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. மாப்பிள்ளை ரொம்ப அழகா இருந்தாரு, என் பொண்ணுக்கு ஏத்த மாதிரி. அதனால நாங்களும் மறுப்பு சொல்லல, வெத்தலை கை மாறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். என்ன சொன்னீங்க? ஒப்பு தமிழா மாத்திருக்காங்களா? ஐயோ, என் மாப்பிள்ளை அதை பத்தி எதுவுமே சொல்லவே இல்லையே. என்னன்னு நீங்க வந்து இப்பதான் பாத்துருக்காங்க, நம்ம எல்லாம் பேசணும் வைக்கணும், அதுக்குள்ள ஏன் ஒப்பு தமிழா மாத்தினீங்க? என்ன தலைவரையா இப்படி சொல்லிங்க? ஏற்கனவே நம்ம எல்லாம் பேசினது தானே, பேசினதுக்கு அப்புறம் தான் வந்திருக்காங்க. என்ன பொண்ணு பையனை பார்க்கல, பையன் பொண்ணை பார்க்கல. அதுவும் நேர்ல இருந்து பார்த்தோன்னா ரொம்ப பிடிச்சு போச்சு. அவங்க கேட்கும் போது நம்ம அபசகுணமா வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியாதுல, அதுக்கு வேண்டி சரின்னு சொல்லிட்டோம். ஏன் அப்படி சொல்லுவீங்க? ஷோ கடவுளே, நான் எப்படி சொல்ல? இதெல்லாம் போன்ல பேசுற விஷயமா? நேர்ல போய் விவரத்தை எடுத்து சொல்லுவோம். இல்ல, கேட்டேன் திடீர்னு இப்ப தானே புதுசா வந்திருக்காங்க, வந்தோடனே உப்பு தாமலா மாத்திட்டீங்களே, அதான் கேட்டேன். அதுக்கு என்ன தரகரையா, வந்த கொஞ்ச நேரத்திலே ரொம்ப வருஷம் பழகுன மாதிரி பேசி நல்லா பழகிட்டாங்க. சரி, அவங்க அப்படி கேட்கும் போது நம்ம முடியாதுன்னு சொல்ல முடியாதா? எங்களுக்கும் பிடிச்சதுனால, பிடிக்கலன்னா நம்ம உப்பு தாமலா மாத்த மாட்டோம்ல. எங்களுக்கும் பிடிச்சதுனால சரின்னு மாத்திக்கிட்டோம். மேற்கொண்ட விவரம் நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் பேசணும். ஐயோ, இவர் வர வந்துட்டோட. சரிங்கண்ணே, நான் அப்புறமா கூப்பிடுறேன் உங்களுக்கு. இல்ல, நான் நாளைக்கு சாயந்தரம் உங்க வீட்டுக்கே வந்திருக்கேன். நேர்ல சில பல விஷயம் பேசணும். சரி, போன் வைக்கிறேன். யோ, நீ எல்லாம் ஒரு ஆளா? எனக்கு அன்னைக்கே தெரியும், என் பொண்டாட்டி சொன்னேன், தரகர் விஷயத்துக்கு போவாத, எதுவா இருந்தாலும் நம்மளே விசாரிச்சு நல்ல சம்பந்தமா வரட்டும், ஆன்லைன்ல பாப்போம்னு சொன்னேன். கேட்டாளா? கேட்கவே இல்ல. ஆனா என் அண்ணனுக்கு பாத்துருக்கு, என் அண்ணன் பிள்ளைகளுக்கு பாத்துருக்குன்னு கதை விட்டா. அதை நம்பிதான் சரி நம்ம பிள்ளைக்கு நல்ல சம்பந்தமா கொண்டு வருவேன்னு பார்த்தா, நான் ஏன் வரல? சரி, வரலன்னா ஒரு போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணணுமா வேண்டாமா? என் பிள்ளை பாவம், இவ்வளவு நாள் என் பிள்ளைய பொண்ணு பார்க்கன்னு யாரும் வந்ததே இல்ல. நேற்று முத என் பிள்ளை பட்டு நகையெல்லாம் போட்டு எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணி கடைசி அழுகவே செஞ்சுட்டு. எல்லாத்துக்கும் நீதான் காரணம். உன நான் கேட்டனா மாப்பிள்ள சம்பந்தம் இருக்கா, எங்க வீட்டுக்கு வருவாங்களா என்ன உன கேட்கவா செஞ்சேன்? நீயா ஆளுங்க வருவாங்க அப்படி இப்படின்னு போன போட்டுக்கிட்டு கடைசி யாரும் வரல, என்ன லந்து பண்ணி தலையா? ஐயோ சார், எனக்குள்ள எதுவும் பண்ணல சார். என் சூழ்நிலை நேற்று எங்க ஆஸ்பத்திரியில வந்து இருக்கக்கூடிய நிலைமை ஆயிப்போச்சு. நேற்று நான் சொல்லி விட்டது என்னமோ உங்க வீட்டுக்கு தான், ஆனா அவங்க போனது என்னமோ வேற வீட்டுக்கு போய் நிச்சயம் பண்ணிட்டாங்க. இனி எனக்கு எப்படி பேசணும்னு தெரியல. சத்தியமா சார், உங்களை ஏமாத்தணும், உங்க வீட்டுல நம்ப வச்சு துவங்க பண்ணணும்னு நான் நினைக்கல சார். ப்ளீஸ் சார், புரிஞ்சுக்கோங்க சார் சூழ்நிலையே. நான் பேங்க் ஸ்டாஃப், என் பொண்ணு பேங்க் ஸ்டாஃபுக்கு படிச்சிட்டு இருக்கா, எல்லாம் உனக்கு தெரியும். தெரிஞ்சுட்டு நீ எங்கள்கிட்ட விளையாடினா அப்ப நீ எப்ப ஏற்பட்டாலும் இருப்ப. உன்னை பார்த்து நோட் பண்ணியே வச்சிருக்கேன். இன்னும் பொண்ணு இருக்கு, மாப்பிள்ள இருக்கு, என் வீட்டு வாசப்படி வந்தேன்னு வச்சுக்கிய நடக்குது வேற, மரியாதை கெட்டு போகும். வந்துட்டான், பொண்ணு இருக்கு மாப்பிள்ள இருக்குன்னு. ஊருக்கு எத்தனை பேர் அப்படி ஆஞ்சிட்டு இருக்காங்களோ தெரியல. சும்மா பொண்ணு இருக்கு மாப்பிள்ள இருக்குன்னு சும்மா 1000 2000 வாங்கிட்டு போக வேண்டியது, அந்த பைசா தீரதோட நல்ல ஊர்லயே சுத்த வேண்டியது, அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பணக்கார மாப்பிள்ள இருக்கான்னு சொல்ல வேண்டியது, பைசாவை கறக்க வேண்டியது. இதெல்லாம் ஒரு பொழப்பு நிறைய பேரு. ஐயோ சார், என்ன தப்பா இருக்காதீங்க சார். என் சர்வீஸ்ல இந்த மாதிரி எந்த தப்பும் நடந்ததே இல்ல. நேற்று என் பொண்ணுக்கு பிரசவனால நாங்க வர வேண்டியதா போச்சு. இல்ல நானும் கூட வந்திருப்பேன். நான் வந்திருந்தா இந்த தப்பு நடந்திருக்காது சார். ப்ளீஸ் சார், மன்னிச்சிருங்க சார். நான் நல்ல சம்பந்தம் வந்தா கொண்டுட்டு வரேன் சார். நீங்க எந்த காசும் எனக்கு தர வேண்டாம் சார். ஏய், போதும், நீ சம்பந்தம் கொண்டு வந்ததும் பார்த்ததும் வச்சதும். இன்னும் எட்டு பாட்டி மிதிச்ச அதுக்கப்புறம் இருக்கு பெத்தவன். எனக்கு தெரியும் என் பிள்ளைக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளையை பார்க்கணும்னு. அதான் ஃபோன் பண்ணினா உன்னை திட்டணும்னு பார்த்தேன். நேற்று என் பிள்ளை அழுகைக்கு உன்னை நேர்லேயே பார்த்து 4 குடமனம் கொடுக்கணும்னு தான் வந்தேன். இன்னும் என் வீட்டு படிக்கையோ, ஏன் நாங்கள் இருக்கிற ஏரியா பக்கமே உன்னை பார்க்கக்கூடாது. இது 2000 வாங்கிட்டு போயிட்டான், பொண்ணு மாப்பிள்ளையும் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு. ஃப்ராடு பையன். ஷோ கடவுளே, இப்படி ஒரு தப்பு நடக்கணும்னு நினைச்சே பார்க்கலையே. ஷோ
சரி, இவர் திட்டிட்டு போயிட்டாரு. இன்னொன்னு அங்க 2 பேரையும் எப்படி என்ன சொல்லதுக்கு? அந்த அம்மா வேற ஒரு பேயாச்சே. இவ்வளவு நகை போட்டே ஆகணும்னு முத நாளே சொன்னவங்களாச்சே. இவர் வேற பாவம். என் சக்திக்கு தக்கனா என்ன செய்ய முடியும்னு ஆரம்பத்திலே சொல்லிதான் நம்மகிட்ட பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை பார்க்கவே சொன்னாரு. இன்னும் நம்ம சும்மா இருந்திருந்தா இதோட பெரிய பிரச்சனை வந்துரும். முத பொண்ணு வீட்டுல போய் பேசுவோம், விவரத்தை சொல்லுவோம். அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட ஒரு வழியை கேட்போம். வேற என்ன பண்ணதுக்கு? கையில இப்பவும் கேக்குறேன், உனக்கு பிரியாணி செய்ய தெரியுமா தெரியாதா? தெரியாதுன்னா ஒத்துக்க, அம்மாட்ட சொல்லி செஞ்சு நம்ம பாட்டு மானமா இருந்து சாப்பிடலாம். தெரியும் சொல்லி நீ பாட்டு எதையாவது செஞ்சு வச்சு சாப்பிடறதையும் சாப்பிட விடாம வைக்கிறாத. அம்மா இந்த குழம்பு தொக்கெல்லாம் வச்சுட்டு போயிட்டாங்க, சூப்பும் குக்கர்ல ரெடியா வச்சுட்டு போயிட்டாங்க, 4 விசில் வச்சுட்டு போனா போதுன்னு. பிரியாணியும் கொஞ்சம் விட்டா செஞ்சிருப்பாங்க. நீ தான் அம்மாவை அதை இதையும் சொல்லி நீங்க போய் இருங்கத்த நான் செஞ்சு கொண்டு வரேன்னு சொல்லியிருக்க. அதனால ஒழுங்கா செய்யற. ஐயே, என்ன இவ்வளவு தூரம் நீ நினைச்சு வச்சிருக்கியா? சமையல் எல்லாம் பிச்சு உதர்வா அந்த கையில. எனக்கு தெரியாத சமையலே கிடையாது. சைனீஸ் ஸ்டைலு, வெஸ்டர்ன் ஸ்டைலு, அமெரிக்கன் ஸ்டைலு, இந்தியன் ஸ்டைலு, என்னென்ன சமையல் உண்டோ அவ்வளவு பிச்சு புடுங்கி பண்ணிடுவேன் தெரியுமா? நீ மட்டும் என் சமையல சாப்பிட்டேன்னு வையேன், தினமும் என் கையால சாப்பிடணும்னு ஆசைப்படுவேன். அன்பதான் வேணா கார்த்தியத்தை கேட்டு பாரு, என் சமையலை பத்தி அவருக்கு தெரியும். அதான் என் சமையல் எப்படின்னு உனக்கு தெரியல, சாப்பிட்டுருக்கேல. அதான் போன மாசம் வான்கோழி பிரியாணி ஒண்ணு செஞ்சு கொண்டு வந்தல, நீ கூட சாப்பிட்டு ஆஹா ஓஹோ இருக்குன்னு சொன்னேல. அத்தன்ட்டு சொல்லு, அவர் என்னவோ எனக்கு சமையலே தெரியாதுங்கிற மாதிரி பேசுறாரு. சரி சரி, உன் பக்கம் ஒரு கரண்டி இருக்கு பாரு, அதை எடு. வான்கோழி பிரியாணியா? அத கடையில வாங்கினதுல அதான் சொல்லுச்சு. நீ எப்ப செஞ்ச? ஐயோ, உண்மையை சொல்லிட்டோம் அம்மா, நான் தானே செஞ்சேன்னு ஊரெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். இந்த அம்மா என்ன இப்படி இருக்கோ தெரியல. யாரு சொன்னாங்க? நான் தான் என் கையால வான்கோழி வாங்கி அதை கட் பண்ணி பிரியாணி பண்ணி கொண்டு வந்தேன் தெரியுமா? அம்மா ஏதாவது சொல்லும், அம்மாக்கு என்ன தெரியும்? வான்கோழியே சேவல்னு சொல்லும், சேவலை வெடக்கோழின்னு சொல்லும். அம்மாக்குலாம் அந்த அளவுக்கு தெரியாது. அதான் சின்ன வெங்காயம் இருந்தா கொஞ்சம் கட் பண்ணி கொடுக்குறியா? அத்தா, நீ அந்த புதினா மல்லிக்கட்டு எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வாஷ் பண்ணி குட்டி குட்டியா கட் பண்ணி. ஏய், சமையல் செய்யவே நீ ஆரம்பிக்கல, அதுக்கடையில எங்க 2 பேர்த்தையும் வேலை வாங்கிக்கிட்டே இருக்க. ஒழுங்கு மரியாதையே சமையல செய். சமையல் பண்றவங்களுக்கு எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு செய்யணும்னு தெரியாதாடி? அதெல்லாம் தெரியாமையா இருக்கேன், அதெல்லாம் தெரியும். என் பக்கம் 2 அன்பான அத்தா இருக்காங்களே, ஒருத்தர் மல்லி இலைய பிச்சு கொடுப்பாரு, ஒருத்தர் வெங்காயத்தை கட் பண்ணி கொடுத்தா, அப்படி 3 பேரும் அன்பான சமையல் பண்ணா அந்த சமையலோட டேஸ்டே எப்படி இருக்கும் தெரியுமா? அதுக்குதான் சொன்னேன், நான் என்னையே கட் பண்ணி நானே வைக்கிறத விட நீங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்கன்னா இது எப்பவுமே ஒரு ஸ்வீட் மெமரிஸா இருக்கும்ல. அதுக்குதான் சொன்னேன். அதெல்லாம் ஒரு மண்ணாங்கிட்டையும் வேண்டாம், ஒழுங்கா மூடிட்டு சமையல பண்ணு. எனக்கு என்னவோ உண்மையில டவுட்டா இருக்கு. சமையல் தெரிஞ்சவங்க இவ்வளவு அலப்பறை பண்ண மாட்டாங்க. தெரியாத அறவேக்கடுக்கு தான் இந்த மாதிரி அலப்பறை பண்ணும். டே கார்த்தி, உண்மையிலேயே இவ கையால வான்கோழி பிரியாணி சாப்பிட்ட? நல்லா இருந்தா மனசாட்சி தொட்டு சொல்லு. அண்ணே, இது பொய் சொல்லிட்டு தெரியுதுனே. அன்னைக்கு கொண்டு வந்த வான்கோழி பிரியாணி கடையில வாங்கினது. அத்தை கூட அன்னைக்கு சொன்னாங்களே, காலையில வந்தாங்க. அப்ப அத்தை பிரியாணி சூப்பர், நீங்களா பண்ணீங்கன்னு கேட்டதுக்கு நான் எங்கப்பா பண்ணேன், எங்களுக்கு எங்க தெரியும் பிரியாணி முன்ன பின்ன, மாமா கடையில வாங்கிட்டு வந்தாரு, அதான் கையில் கொஞ்சம் சாப்பிட்டா எனக்கு அதெல்லாம் ஒத்துக்காதுன்னு சொல்லிட்டு இங்க கொடுத்து விட்டேன்னு சொன்னாங்க. இது வாய் எடுக்க பொய். இதுக்கு பிரியாணியும் தெரியாது, ஒன்னும் தெரியாது. அம்மா செஞ்சு வச்சத ஒரு கொஞ்சம் ஒயிட் ரைஸ் ஏதாவது வடிக்க சொன்னேன், அதையாவது மானமா சாப்பிடலாம். இதுக்கு ஒன்னும் தெரியாது, நம்மள வேலை வாங்குறதுமே வந்திருக்கு. நான் போறேன்ப்பா. இங்க பாரு, 1/2 மணிக்கூர்ல பிரியாணியோ இல்ல ஒயிட் ரைஸோ வந்தாகணும். ஏய், உண்மையை சொல்லு, ஒழுங்கா சமையல் தெரியுமா தெரியாதா? இல்ல யூடியூப்ல போட்டு தரேன், அத பார்த்தாது செஞ்சு தொலை. ஷோ, ஒன்ன நம்பினேன் பத்தியா? எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். அம்மா சொன்னாங்க நான் செஞ்சு கொடுக்குறேன் செஞ்சு கொடுக்குறேன்னு. ஆசைப்படுறிய, சரி ஒரு சப்போர்ட்டிவா நிப்பமேன்னு பார்த்தா ஒன்னும் தெரிஞ்ச மாதிரி தெரியல. அவருதான் நம்ப மாட்டேங்கிறனா, என்ன நீயும் நம்ப மாட்டேங்க பத்தியா? எனக்கு தெரியும் தான், பிரியாணின்னு நான் இப்படி சொல்லும் போதுக்குள்ள சமைச்சிருவேன். நீ கொஞ்சம் வாய் மூட்டு நின்னா போதும். இப்ப பாரு எப்படி சமைக்கிறேன்னு. அந்த எண்ணெயை ஊத்த. அம்மா, நாளையில இருந்து எனக்கு ஆபீஸ் வர சொல்லிருக்காங்க.
ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் முடிஞ்சு இப்போ அங்க பெரிய ஆபீசர்ஸ் யாரும் இல்ல. இப்போ நியூவா நிறைய பேரை போட்டிருக்காங்க போல. அதான் ட்ரெயின் பண்றதுக்கு நீங்க தான் வந்தாகணும்னு சொல்லி ஆபீஸ்ல இருந்து மெயிலும் வந்துட்டு சாரே ஃபோன் பண்ணியும் கூப்பிட்டுட்டாங்கம்மா. அதனால நாளையில இருந்து நான் காலையிலே ஏர்லியா கிளம்பிடுவேன். நீங்க எனக்கு காலையில பண்ணி தரட்டாலும் பரவாயில்ல, மத்தியானத்துக்கு ஏதாவது லஞ்சு மிக்சிங் ரைஸ் இருந்தா கூட ஓகே. காலையில ஒரு 8-8:30 கிளம்பிடுவேமா. ஏன்பா வீட்ல இருந்து நல்லா தானே வேலை பார்த்துட்டு இருந்தேன். இப்ப என்ன கூப்பிட்டுருக்காங்க? ஓ, அதான் சொன்னியே பெரிய ஆபீசர்லாம் இல்ல, அதுக்கு பதிலா உன்ன போட்டிருக்காங்கன்னு. அப்ப நீ பெரிய ஆபீசர் என்னப்பா? சரி சரி, அதுக்கு என்ன, காலையில மத்தியானம் எல்லாம் கட்டி கொடுத்துருவேன். எனக்கு வேற என்ன வேலை? என் பிள்ளைகளுக்கு செய்தாம வேற யாரும் செய்ய போறேன்? என்ன வேணும்னு மட்டும் சொல்லிடு. மத்தியானத்துக்கு தக்காளி சாதம் பண்ணி தரட்டுமா? காலையில இட்லி சாம்பார் வச்சு தரேன். ஆமா, இந்த மகா எங்கிட்ட போனா? போன் பண்ணேன், எடுக்கவே இல்ல. அத்தைக்கு போன் போட்டேன், அத்தை சொன்னா வெளியே ஏதோ ஃப்ரெண்ட பார்க்க போயிருக்கான்னு சொன்னா. அவளும் வருவான்னு ஆசையா சிக்கன் மட்டன் எடுத்தா, பார்த்தா அவ காணல. நானும் ஃபோன் பண்ணமா, 12:30 வந்துருவேன்னு சொன்னா. நான் காலையில சிக்கன் வாங்க போகும்போதுதான் ஏதோ ஃப்ரெண்டுக்கு என்கேஜ்மெண்ட் மேக்கப் பண்ண கூப்பிட்டாங்கன்னு போறேன் அப்படின்னா. வந்துருவான்னு பார்த்தா இன்னும் காணும். மணி 1 மணி ஆக போகுது. வரல என்னமோ. ஃபோன் வேற பண்ணிட்டேன், எடுக்கல. இதோ வந்துட்டேன். என்ன பிரியாணி எல்லாம் ரெடியா? அப்பா வெளியே என்ன வெயிலு! மழை மழைன்னு சொன்னாங்க. இப்ப மழை முடிஞ்சு குளிர் முடிஞ்சு வெயிலு பங்குனி சித்திரைக்கு அடிச்ச மாதிரி அடிக்கி. அப்பா தாங்க முடியல. சரி சரி, பிரியாணி ரெடி பண்ணீங்களா என்ன? ஹாயா உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. வாமகா, உனக்கு 100 ஆயுசு. இப்பதான் உட்காந்து கேட்டுட்டு இருந்தேன். நீ வந்துட்ட, வா உட்காரு. கையில பிரியாணி பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த மட்டன் குழம்பு எல்லாமே நான் வச்சுட்டேன். பிரியாணி நான் தான் பண்ணுன்னு ஒத்த கால என்ன. சரி பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு இப்பதான் வந்தேன். பண்ணிடுவா, வா உட்காரு சாப்பிடலாம். கார்த்தி, அன்பு அத்தாண்ட எதுவும் சொல்லல? நான் வெளியே போனேன் என்ன பார்த்தேன்னு சொன்னியா? சொல்லல. அவரு கொஸ்டின் மேல கொஸ்டின் கட்டுட்டே இருப்பாரு. அதான் உன்ட்ட காலையில எதுவும் சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். சொல்லல. சொல்லணுமாவா? அது எப்படி சொல்லுவேன்? சொல்ல வேண்டாம்னு சொன்னா சொல்ல மாட்டேன். அண்ணனுக்கு எதுவும் தெரியாது. அம்மா தான் இப்ப கேட்டாங்க. அப்போ அத்தைதான் சொல்லியிருப்பாங்க போல, ஏதோ ஃப்ரெண்ட பார்க்க போயிருக்கான்னு. மத்தபடி யாருக்கும் தெரியாது. மகா, சொல்ல மறந்துட்டேன். நாளைல இருந்து என்ன ஆபீஸ்க்கு வர சொல்லியிருக்காங்க. ஃபுல் டே ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் முடிஞ்சு. அங்க ஆபீசர்ஸ் இப்போ யாரும் இல்லையா, வெளியூருக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதான் என்னையும் ஆபீஸ பாத்துக்கிட சொல்லியிருக்காங்க. அது இல்லாம கொஞ்சம் ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க போல. அவங்கள எல்லாம் கொஞ்சம் கைட் பண்ண சொல்லியிருக்காங்க. நாளைல இருந்து நான் போயிருவேன், தேடாத. ஐயோ, கார்த்திகை பக்கத்துல உட்காந்துட்டால வந்தோடனே குசு குசுன்னு பேசுறது வேற. நான் கார்த்திகை பக்கத்துல உட்காரணும், அவருக்கு ஊட்டி எல்லாம் கொடுக்கணும் கனவு கண்டனு. இதுக்கா நான் சமையல் பண்ணேன். என்னமோ சொன்ன மாதிரி காத்திருந்த பொண்டாட்டி நேத்து வந்து கூட்டிட்டு போன கதையாட்டு நான் ஊட்டி உள்ளன்னு பார்த்தா பக்கத்துல போய் இடிச்சிட்டு உக்காந்துருக்காள. ஏய் என்னடி, நீ பாட்டு வெளியே சுத்திட்டு வருவ, உனக்கு பிரியாணி எல்லாம் வாவே ஆக்கி பண்ணுமோ? இங்க பாரு, சாப்பாடுலாம் பண்ணி வச்சிருக்கேன், ஒழுங்கு மாதிரியே எடுத்து வை. ஏய் என்னடி, உனக்கு அத்தை விட மாதிரி எனக்கு அத்தை விடு. நீ சொல்லி நீ வேலை பார்க்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல. என் அத்தை வாய் திறந்து சொல்லட்டும், இல்ல என் அத்தை வாய் திறந்து சொல்லட்டும், வேலை பாருங்க நான் செய்யறேன். வந்துட்டா ஒண்ணு ஐடி வந்து பிரியாணி செய்யல. வந்துட்டா பெரிய ஏழு பிரியாணி செஞ்சு எல்லாத்தையும் மயக்கிறதுக்கு. எங்க அத்தை செய்யாத பிரியாணியா எவ்வளவு டேஸ்டா செய்வாங்க. அவங்க கையால ஆசையா சாப்பிடலான்னு பார்த்தா என்னமோ பிரியாணி கிண்டியா அதை கிண்டின்னு ஒரே கரிஞ்ச வாடை. எங்க அத்தையெல்லாம் பிரியாணி செஞ்சாங்கன்னா தேடு வரைக்கும் மிளகும் தெரியுமா? பிரியாணி செய்யறான் பிரியாணி. ஏய் ஒழுங்கா இருந்துக்க. கஷ்டப்பட்டு மாங்குன்னு அவ்வளவு வேலையும் பார்த்து பிரியாணி செஞ்சிருக்கேன். அத தின்னுட்டு நல்லா இருக்குன்னு சொல்ல வேண்டாம். இந்த மாதிரி குறை சொல்லாம இருந்துரு, சரியா? அப்பதான் தின்ன சோறு செமிக்கும். வந்துட்டா. ஏய் தம்பி, வந்தேல, இங்க இவ்வளவு இடம் இருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு ஏன் கார்த்தி தங்கிட்டதான் போய் இருப்பியா? அத்தைக்கிட்ட இருந்தா என்ன ஆகாதா? போட்டின்னு இதெல்லாம் போட்டி, சரியான போட்டி. இப்ப என்ன சொல்றேன்னு பாப்போமே. என்ன வாய் பேசுற வர வர? அத்தை இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க. அன்பு தனக்கு இவ்வளவு தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. பாவம், அவர் அமைதியான டைப்பு, வாயே திறக்க மாட்டாரு. இது வாயை திறந்தா மூடவே செய்யாது. சின்ன பிள்ளைய ஏதாவது பேசிட்டு இருப்பீங்க, அது வாயடியில இல்லம்மா, கொஞ்சம் முன்கோவம், அவ்வளவுதான். அதை மட்டும் சரி பண்ணிட்டா அவ்வளவு மாதிரி ஒரு பிள்ளை கிடையாது. என்னனே வேலை அதிகமோ? எல்லா வேலையும் ஒன்ன வச்சு வாங்கிட்டா போல இருக்கு. அதை ஏன்டா கேக்க? ஏன்டா என்ன இவள்கிட்ட பலியாடா விட்டுட்டு வந்த? எப்பா இவ எதுவுமே செய்யலமா. எண்ணெய விடுங்க, பட்டைய போடுங்க, கிராம்பு போடுங்க, அரிசியை மட்டும் கழுவி வச்சிருக்கா. அவ்வளவுதான். சிக்கனையும் கழுவி வச்சா. இது எல்லாமே நான் தாமா செஞ்சேன். அதை வதக்கு இதை வதக்கு எல்லாம் போடு, மூடி வைங்க, 2 நிமிஷம் நம்ம பேசிட்டு இருக்கோம், அது கடையில சாப்பாடு ரெடி ஆயிருன்னு சொன்னா அதே மாதிரி ரெடி ஆயிட்டு. ஆனா டேஸ்டா இருக்குமா, சூப்பரா இருக்குமா, சுமாரா இருக்குமான்னு எனக்கு தெரியாது. எப்பா வாய்னா வாய், என்ன வாய், லொட 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 லொடன்னு பேசிக்கிட்டே இருக்கா.
நான் தான் பிரியாணி செஞ்சேன், நான் தான் பிரியாணி செஞ்சேன், வேற சிந்தனை, அதை சிந்தனை, இதை சிந்தனைன்னு சொன்னியே. நீ எங்க சிந்தனை? பாவம், அத்தான தானே அவ்வளவு வேலையும் வாங்கியிருக்க. அவரு கண்ணீர் விடாத குறைய சொல்லிட்டு இருக்காரு. ஏய், ஒன்ன மாதிரி ஒண்ணு நான் இல்லடி. எனக்கு ஒரு விஷயத்த தெரிஞ்சா அது என்னோடயே போட்டுன்னு விட மாட்டேன். 4 பேருக்கு தெரியணும், கத்து கொடுக்கணும்னு நினைப்பேன். அதான் அத்தானு கத்து கொடுத்தேன். நாளை பின்ன திடீர்னு பிரியாணி சாப்பிடணும்னு தோணும். நம்மளும் ஊர்ல இருக்க மாட்டோம். அப்ப அவரா வாங்கி அவரா செஞ்சுப்பார்ல. அதுக்குதான் ஒரு சின்ன ஒரு ப்ரோமோ மாதிரி செஞ்சு கொடுத்தேன். வந்துட்டா எப்பவும் குறை சொல்லலான்ட்டு. கார்த்தியை அன்பையும் பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சந்தோஷம் இப்பதான் நம்ம வீட்லயே நிறைஞ்சிருக்கு. இதே சந்தோஷம் எப்பவும் நிலைச்சு நிக்கணும் கடவுளே. சீக்கிரமே 2 பேத்துக்கும் ஒரே மேடையில கல்யாணத்தை நடத்திட வேண்டியதான். என்னதான் தட்டு நிறைய பிரியாணியும் சிக்கனும் முட்டையெல்லாம் வச்சுட்டு கொறிச்சுக்கிட்டு இருக்க. இப்படி கொறிச்சு கொறிச்சு சாப்பிட்டுதான் இப்படி எள்ளும் தோளமா இருக்க. அந்த பாரு அவளை, ஒரு தட்டு இல்ல 2 தட்டு பிரியாணி கொடுத்தாலும் வஞ்சனை எல்லாம் நல்ல தும்பா. அது தக்கன எப்படி இருக்கா பத்தி குண்டு குண்டுன்னு. அத மாதிரி நீயும் ஆட வேண்டாம். இந்தா சாப்பிடு. அட சாப்பிடுன்னு. காமிதா, ஒண்ணும் இல்ல, நம்ம வீடு தானே, நம்ம ஆட்கள் தான் இருக்காங்க. யார் என்ன நினைக்க போறாங்க? இந்தா சாப்பிடு. இப்படி சாப்பிட்டாதான் நல்ல வெயிட் போட முடியும். மகா, உனக்கும் இப்படி ஊட்டி விடணும்னு ஆசை இருந்தா தாராளமா ஊட்டி விடலாம். நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், விற்கவும் போட மாட்டேன். அதுக்கு நட்டு கலந்துருக்கு, எனக்கு நட்டு கலர்ல. நான் எப்ப போல இருக்கேன், ஒழுங்கா தட்டை பார்த்து சாப்பிடு. கடவுளே, நான் இப்ப சாமி கும்பிட வர்றதே என் சரவணன் கூட எனக்கு கூடிய சீக்கிரம் நல்லபடியா கல்யாணம் ஆகுறதுக்காகத்தான். அது மட்டும் இல்ல, அவர் எனக்கு பார்க்கணும் போல இருக்கு. எப்படியாவது இந்த வாரத்துல அவரை என்ன கண்ணுல காமிச்சு கொடுத்துரு. ஐஸ்வர்யா, கோயிலுக்கு போயிட்டு வருமாமா? எல்லாம் எடுத்துட்டீல? அர்ச்சனை கூட எடுக்கலான்னு பார்த்தேன். சரி, அங்க போய் அர்ச்சனையை கொடுத்துக்கலாம். கிளம்பலாமா? சரிம்மா. நம்ம குறுந்தெரு ஓடி போயிருவோம். நேர போனா ஈஸி தான், ஆனா ஒரே இருட்டா இருக்கும். இன்னைக்குதான் பொண்ணு வேற பாத்துட்டு போயிருக்காங்க. எல்லாவளும் என்னன்னு கேள்வி மேல கேள்வி கேப்பா. குறுந்தெருவுல யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படியே போயிருவோம். சரிம்மா.